Hello everyone, welcome to CAD NEST. இப்போ நம்ம இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம AutoCAD வந்துட்டு நம்ம 2D வந்து ட்ராயிங்ஸ் டூல்ஸ் மாடிஃபை டூல்ஸ் டயக்ராம்ஸ் டிராஃப்டிங் எப்படி பண்ணுறது ஐசோமேட்டிக் ட்ராயிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்றதெல்லாம் பார்க்கணும். இப்போ நம்ம AutoCADல வந்துட்டு நம்ம 3D மாடல்ஸ் அந்த 3D கமெண்ட்ஸில் AutoCADல 3D பண்ணுறது அப்படி லேஅவுட் பிரிண்ட் எடுக்கிறது ப்ளாட் பண்ணுறது எப்படின்றது AutoCAD கொஞ்சம் பேசிக் கமெண்ட்ஸ் இதெல்லாம் பார்க்க போகிறோம். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு AutoCAD நம்ம இது ஓப்பன் பண்ணுற உடனே நான் வந்து 2018 வெர்ஷன் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அது இந்த 28 வெர்ஷன்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நான் ட்ராயிங்ன்றதை வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். அந்த ட்ராயிங் கிளிக் பண்ணிட்ட உடனே நமக்கு AutoCAD வந்து நம்மளுக்கு இந்த சர்ஃபேஸ் லேயர் ட்ராயிங் மாடிஃபை டூல்ஸ் பிளாக் இன்சல்ட் M2 எல்லாம் என்னன்றதெல்லாம் சொல்லியிருக்கேன். அது யாருக்கும் தெரியாதவங்க வந்துட்டு நம்மளுக்கு பிளேலிஸ்ட் வந்து AutoCAD தமிழ்ன்றது வந்துட்டு அதில் கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த அதில் வந்துட்டு நம்மளுக்கு டயக்ராம்ஸ் எல்லாம் வந்து டீட்டெயில் எக்ஸ்பிளேஷன் பண்ணியிருக்கிறோம். ஓகேவா, இப்போ நமக்கு வந்து வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இப்போ நமக்கு AutoCADல வந்துட்டு நம்மளுக்கு வந்து 2D வந்து இப்படி தான் இருக்கும். அதே நம்ம இது வந்து 3D கன்வெர்ட் பண்ணுறது என்னன்னாக்கா நம்மளுக்கு இங்கே கீழே வந்துட்டு கமெண்ட் செக்ஷன் வந்து நமக்கு வந்துட்டு இங்கே வேறு மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க செட்டிங்ஸ். அந்த செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறோம். நமக்கு 3D பேசிக்ன்றதுக்கு 3D மாடலிங்ன்றது ஒன்று இருக்குது. ஓகே, இது 3D பேசிக் என்னென்னா 3D மாடலிங் என்னன்றது ஃபஸ்ட்டு 3D பேசிக் என்னன்றது பார்க்கலாம். ஓகே, 3D பேசிக்ன்றது கொடுத்துட்ட உடனே நம்மளுக்கு கொஞ்சம் லோடாகி டைமிங் மாதிரி எடுத்துருக்கு. அண்ட் தென் இதில் வந்துட்டு நம்மளுக்கு நார்மலாக இப்போ 2Dயில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னாக்கா இந்த 2D வயர் ஃப்ரேம்ன்றது இருக்குது திரும்ப இந்த 2D வயர் ஃப்ரேம்ன்றது வந்துட்டு எடுத்துகிட்டு நம்மளுக்கு வந்து இங்கே வந்துட்டு இது இருக்குது திரும்ப இதில் வந்து பார்ட்ஸ் வந்து என்ன எனக்கு வந்து ஷெடட் வித் கிரேன்றதெல்லாம் இருக்குது. விஷுவல் டைல் எப்படி வச்சுமான்றதை சொல்லுவாங்க. அதே எனக்கு டாப் வியூன்றது இருக்குது திரும்ப இந்த டாப் வியூவில் வந்துட்டு எனக்கு CSW ஐசோமெட்ரிக்ன்றது கொடுத்துருவோன்னே பார்ட் வந்துட்டு இந்த மாதிரி ஐசோமெட்ரிக் 3D மாடலில் தான் வந்து இண்டிகேட் ஆகிடுது. ஓகேவா, அது நீங்கள் இதில் பார்க்கறதுக்குள்ளே நம்மளுக்கு வந்து இங்கே பாருங்கள் டாப் வியூ லெஃப்ட் ரைட்டுன்றது வந்து இண்டிகேட் ஆகிடுது. இதில் வந்து நம்ம பார்ட்ஸ் என்ன ரொட்டேட் பண்ணுறது இருந்தாக்கா நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்மளுக்கு வந்து டாப் வியூ ரைட் வியூ எல்லாம் சென்டர் ரொட்டேட் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 3D பேசிக்கில் வந்துட்டு எனக்கு என்ன கொடுத்துருப்பாங்கனாக்கா ஒரு எனக்கு எக்ஸ்ட்ரூடு பாஸ் ரிவால்வ் அந்த மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அது எனக்கு 3Dயில் அட்வான்ஸில் வந்து என்னென்ன கொடுத்துருக்குறாங்கன்றது அவங்க பார்க்கணும். ஓகே, இப்போ 3D பேசிக்ன்றதை வந்துட்டு கொடுத்துட்ட உடனே எனக்கு இது கிளிக் பண்ண உடனே எனக்கு பாக்ஸ் சிலிண்டர் கோல் ஸ்பியர் பிரமிட்ன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே எக்ஸ்ட்ரூட்ன்றது வந்து கமெண்ட் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரூட்ன்றது என்னன்னாக்கா இப்போ நான் ஒரு மெட்டீரியல் ஆட் பண்ணிட்டோன்னா அந்த மெட்டீரியல் வந்து எனக்கு ஃபில் பண்ணுவாங்க. அதுக்குள்ளே என்ன எனக்கு வந்து எவ்வளோ வெயிட் இருக்கணும் என்ன மாதிரி இருக்கணும் எனக்கு வந்து எக்ஸ்ட்ரூட் கொடுப்பாங்க. ஒரு பாதி பாட்டு பண்ணிட்டு அந்த பாதி பாட்டு இன்னும் ரொட்டேட் பண்ணுறது வந்து நமக்கு ரிவால்வ்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதே இந்த லாஃப்ட்டில் வந்துட்டு எனக்கு என்ன பண்ணுவோம்னாக்கா எனக்கு ஒரு கீழே ஒரு சர்ஃபேஸ் இருக்குது. அதே டாப் ஒரு சர்ஃபேஸ் ரெண்டு சர்ஃபேஸும் எனக்கு கனெக்டடாக இருக்கணும்னாக்கா எனக்கு அந்த பவுண்டரி அப்புறமா அந்த வந்து எடுத்துக்கணும்னாக்கா லாஃப்ட் இண்டிகேட் இருக்குது. ஸ்பெட் பண்ணுறது வந்துட்டு இப்போ நான் நார்மலாக ஒரு ஸ்பெட் போட்டால் எனக்கு கைடு கர்வ்ன்றது இண்டிகேட் ஆகும். அது வந்துட்டு எனக்கு எந்த பாத் கர்வ் கொடுத்துருக்கணும் அந்த கர்வில் வந்துட்டு எனக்கு அது இருக்கும் ஒன்று நான் வெயிட் பண்ணணும். அந்த ப்ரெஸ் டூல்ன்றது இண்டிகேட் ஆகும். எனக்கு எதனா மைனஸ் பண்ணுறதா இல்லை இன்டர்செக்ட் பண்ணுறதா இந்த ஆப்ஷன்ஸ் வச்சு நான் எடிட் பண்ணிக்கலாம். அது எனக்கு ட்ராப் பண்ணுற டூல்ஸ் வந்துட்டு எனக்கு இங்கே லைனு பாலிலைன் அந்த சர்க்கிளில் 6 கொடுத்துருக்குறாங்க. ஓகேவா, எனக்கு கிளிக் பண்ணவுடனே எனக்கு வந்துட்டு 2.3 சர்க்கிள் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு பாட்டு இந்த மூவ் பண்ணுமா இது ரொட்டேட் பண்ணுமா இல்லை ஸ்கேல் பண்ணுமா இருந்துச்சுனாலும் எனக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி பேசிக் டூல்ஸ் வந்து தான் எனக்கு இங்கே வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. அது இன்னும் கொஞ்சம் எனக்கு வந்து இன்னும் கொஞ்சம் கமெண்ட் ஜாஸ்தி வேணும்னுச்சுனாக்கா எனக்கு 3D மாடலிங்ன்றது போனோம்னாக்கா த்ரீ மாடலிங்கில் எனக்கு வந்துட்டு இன்னும் கொஞ்சம் ஆகுனாக்கா என் பார்ட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்க்ரீனில் பார்க்கணும் என் ப்ராடக்ட்ஸில் வந்துட்டு எனக்கு வந்து வயர் ஃப்ரேம் ஷெட் எடுத்து ஜஸ்ட் பண்ணுவான்றதெல்லாம் வந்துட்டு எனக்கு இந்த இதில் கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி எனக்கு வந்துட்டு நான் 2Dயில் இங்கே வந்து பண்ணுறது தான் கமெண்ட் செக்ஷனில் கொடுத்துருக்காங்க. அதே எனக்கு ட்ரா டூல்ஸ் AutoCADல வந்துட்டு எனக்கு 2Dயில் வந்துட்டு எப்படி இருக்கும் எனக்கு ட்ரா டூல் செப்பரேட்டாக இருக்கும் மாடிஃபை டூல்ஸே செப்பரேட்டாக இருக்கும். பட் எனக்கு இதில் வந்துட்டு எனக்கு ஐலைன் ஆர்க்கு ஸ்பியர் எலிக்கல் ரெக்டாங்கல் பாலிகான்ன்றது கொடுத்துருக்காங்க. அது ஒரு எனக்கு 3D பேசிக்கில் ஒரு 4 டயக்ராம் தான் இருந்துச்சு. அது சேம் ஆஸ் இட் இஸ் இதில் கூட அவ்வளோதான் நம்மளுக்கு வந்துட்டு இங்கே பாக்ஸ்ன்றது கொடுத்துருக்காங்க. அதை வந்துட்டு கோன் ஸ்பியர் எலிக்கல்ன்றது இண்டிகேட் ஆகிடுது. எக்ஸ்ட்ரூடன் கிளிக் பண்ணிட்டோன்னே எனக்கு வந்துட்டு அந்த எக்ஸ்ட்ரூட் கீழே எனக்கு வந்து லாஃப்ட் ரிவால்வ் செப்ட் பென்ட்ன்றது இருக்குது. அப்போ எனக்கு வந்து இந்த ஸ்க்ரீனில் இங்கே இப்போ பட் எனக்கு வந்து இந்த ஸ்மூத் இண்டிகேட் ஆகிருக்கு. அதே இந்த ஸ்மூத் ஆப்ஜெக்ட்ன்றது இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த ஸ்மூத் ஆப்ஜெக்ட் நிறைய டைப்ஸ் இண்டிகேட் ஆகிருக்கு. ஒன்றா என்னன்றது நம்ம டிஸ்கஷன் பண்ணுவோம். அதே இதில் வந்துட்டு எனக்கு ஸ்பியர் ஷெல் அதே இதெல்லாம் 3D கமெண்ட்ஸ் செப்பரேட் பண்ணுறது இண்டிகேட் ஆகிருக்கு. ட்ரா டூல்ஸ் கிளிக் பண்ணோன்னே எனக்கு வந்து சேம் வந்து நமக்கு வந்து ரீஜன் அப்புறமா நம்ம வந்து ஃப்ரீஹேண்ட் ஸ்கெச்சிங் பாலிகான் ஹேச்சிங் பாயிண்ட் லைன் அரே எல்லாம் பார்ட்ஸ் நமக்கு வந்து டோனேட்ன்றதெல்லாம் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா, அந்த மாடிஃபை டூல்ஸில் வந்து நீங்கள் காப்பி ரொட்டேட்டு மூவ் ட்ரிம் ஃபில்லேட்டு சாம்பர் அதே சர்க்குலர் பேட்டர்ன் நம்மளுக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. ஆனால் இந்த பாட்டு வந்து எனக்கு என்ன உள்ள வந்துட்டு எப்படி இருக்கணும்னு பண்ணுறதுக்கு வந்து செக்ஷன் பிளைன் கூட எனக்கு வந்து இங்கே இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேங்க, அதே நெக்ஸ்ட் வந்து இந்த பார்க்கறது போகிறதுனாக்கா நம்மளுக்கு வந்து வியூ வந்து எந்த மாதிரி வியூவில் நம்ம வந்து பார்க்கணும் டாப் வியூவில் எப்படி இருக்கும் சைட் வியூவில் எப்படி இருக்கும் எனக்கு ரைட் வியூவில் எப்படி இருக்கும்ன்றது வந்து பாட்டு வந்துட்டு நான் வந்து டெமிஷன்ஸ் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இது வந்து நம்ம நீட்டாக பார்க்கலாம் பார்ட்ஸ் இதெல்லாம் எந்தெந்த வியூவில் நம்ம வந்து ட்ராப் பண்ணுறோம் எந்த வியூவில் நம்ம வந்து பாட்டு எப்படி இருக்கும்ன்றதெல்லாம் வந்துட்டு இந்த வியூவில் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம். இதை ஃபஸ்ட்டு நமக்கு வந்து 3D பேசிக்ஸ் கமெண்ட்ஸ் இதை நம்ம பார்த்தோம்னாக்கா நமக்கு as it is 3D மாடலிங் வந்துட்டு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேவா, இப்போ 3D பேசிக்ஸ் கமெண்ட்ஸில் வந்துட்டோன்னே எனக்கு ஃபஸ்ட்டு பார்க்க போகிறதுனாக்கா இந்த செட்டிங்ஸில் போய் கிளிக் போட்டு 3D பேசிக்ன்றதை வந்து கிளிக் பண்ணிட்டோன்னு
நம்ம கொஞ்சம் 3D பேசிக் கமெண்ட்ஸ் பார்த்தோம்னாக்கா அப்போ நம்மளுக்கு வந்து மாடலிங் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் கமெண்ட்ஸ் எது இருக்கும் அதுதான் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? அந்த இப்போ இதில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து இதில் கிரியேட் பண்ணுற பார்ட் வந்துட்டு நம்மளுக்கு இந்த பார்ட்ஸுங்கிறதால எப்படி கிரியேட் பண்ணுறதுன்றதை வந்து நம்ம இண்டிகேட் பண்ணணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்துட்டு எனக்கு வந்து பாக்ஸுன்றது இண்டிகேட் இருக்குது. இந்த பாக்ஸ்ன்றது வந்து எனக்கு என்ன ரெக்டாங்கிள் பாக்ஸ் எதாவது நினச்சினாக்கா அதை கிரியேட் பண்ணிக்கோ. இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட் பாக்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க, ஸ்பெசிஃபை தி அதர்ஸ் கார்னர். ஃபஸ்ட்டு கார்னர் வந்து இங்கே கொடுத்துட்டு அந்த செகண்ட் கார்னர் கொடுத்துட்டு தேர்ட் கார்னர் வந்துட்டு எனக்கு எங்கே வேணுமா இருக்குது, இந்த ஹைட்டு விடுத்து சேம் அதை அதுக்கு தகுந்த மாதிரி நான் வந்து எனக்கு எவ்வளோ இண்டிகேட் ஆகுதுன்னு கொடுத்துட்ட உடனே எனக்கு வந்து இது கிளியர் ஆகிடுது. இப்போ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஏன் இப்போ இந்த இதில் இருக்குதுனாக்கா நான் வந்துட்டு இங்கே நான் வியூவில் வந்துட்டு எனக்கு வந்து ஷெடட் 2D ஃப்ரேம்ன்றது இங்கே வந்து வச்சுருக்கேன். இது வியூவில் வந்துட்டு எனக்கு வந்து அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கணும் அப்படின்றது வந்து இண்டிகேட் ஆகுது. ஃபர்ஸ்ட் வந்து 2D ஃப்ரேம்னாக்கா எனக்கு வந்து ஒரு லைன்ஸ் மட்டும் தான் தெரியும், அதுக்குள்ள மெட்டீரியல் எதுவும் ஃபியூரியாக தெரியாது. ஆனால் நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு அந்த கான்செப்ட் கேட்டுக்காட்டுக்காக இது வந்து என்னன்னாக்கா எனக்கு வந்து அந்த கொஞ்சம் லைட் கலர் வந்து ஃபில்லாக இருக்கும், அந்த மெட்டீரியல் இருக்கும். அந்த ஹிடன் லைன் எனக்கு என்ன வேணுமோ காமிக்கணும்னு நினச்சினாக்கா எனக்கு வந்து எந்த லைன் ஹிடனாக இருக்குது அந்த லைன் வந்து எனக்கு தெரியாது. ஸோ தட் அது எனக்கு ஹிடனாக இருக்குன்றது வந்து ஹிடன் லைன்ன்றது இண்டிகேட் பண்ணிக்கிறோம். அது நெக்ஸ்ட் வந்துட்டு எனக்கு ஷேடுன்றது இருந்துச்சுனாக்கா எனக்கு மெட்டீரியல் கூட அது வந்து எனக்கு ஷேடு பண்ணும். அது மெட்டீரியல் வந்து கொஞ்சம் லைட் டிம் கலரில் இருக்கும். அதே எனக்கு வந்து இதில் எட்ஜஸ் என்ன எனக்கு ஹைலைட் ஆகணும்னாக்கா ஷேடட் வித் எட்ஜஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த பாயிண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு எங்கே சர்க்கிள் வேணும் ஆச்சு, எனக்கு எஜ்ஜுக்கு டச் ஆகக்கூடாதுனாக்கா எனக்கு ஷேடட் வித் எட்ஜஸ் இருக்கும். நம்ம நார்மலாக ட்ராப் பண்ணுறது வந்து நமக்கு ஷேடட் வித் எட்ஜஸ் தான் கொடுக்கும். அதே ஷேட் வித் கிரேன்றது கொடுத்துருவேன். இது வந்து ரியலிஸ்டிக் கலர்ன்றது வந்து இண்டிகேட் ஆகுது. அது பார்ட் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டில் நான் அவ்வளோ பிளாக் இந்த கலரில் தான் எடிட் பண்ணுறேன்ன்றதை மட்டும் இந்த கலர் இண்டிகேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து எனக்கு ஸ்கெட்ச் இருக்குது. ஸ்கெட்சுன்றது வந்துட்டு எனக்கு என்னன்னாக்கா இப்போ நான் வந்து ஒரு ஸ்கெட்சை வச்சு இந்த ட்ரா பண்ணனாக்கா எனக்கு வந்து இந்த ட்ராயிங் எப்படி வந்து இண்டிகேட் ஆகிருக்கும்ன்றது வந்து பார்ட்டில் வந்து இது இண்டிகேட் பண்ணிக்கணும். நம்ம நார்மலாக இதை வந்துட்டு நம்ம வந்து எது யூஸ் பண்ணணும்னாக்கா ஷேடட் வித் எட்ஜஸ் யூஸ் பண்ணணும். எனக்கு என் சர்க்குலர் வந்துட்டு எனக்கு இந்த பார்ட்டுக்குள்ளே ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு இதுக்குள்ளே இருக்குது, என் கார்னருக்கு டைமென்ஷன்ஸ் கொடுக்கணும், இல்லை லென்த்து கொடுக்கணும் வச்சு விடுத்து கொடுக்கணும்னு நினச்சினாக்கா எனக்கு ஈஸியாக இதை வந்துட்டு எனக்கு தெரியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் இப்போ நம்மளுக்கு வந்து இப்போ பார்ட்டுக்கு வந்து பாக்ஸ் வந்து இப்போ எப்படி பண்ணுறதுன்னு தெரிஞ்சு இப்போ மெட்டீரியல் இருக்குது. அந்த நெக்ஸ்ட் வந்துட்டு நமக்கு கீழே கொடுத்துருக்கிறது வந்து சிலிண்ட்ரிக்கல்ன்றது இண்டிகேட் இருக்குது. இதில் வந்து எனக்கு சர்க்குலர் வந்து இண்டிகேட் இருக்குது. இதில் வந்துட்டு எனக்கு சர்க்குலர் டயமீட்டர் வேணும்னாக்கா டின்றதை ஸ்பெசிஃபை பண்ணி என்டர் கொடுத்துட்டு உடனே அதே எனக்கு வந்து இது எவ்வளோ டயாமீட்டர் இண்டிகேட் ஆகிருக்கு அதுக்கு நான் கொடுத்துக்கலாம். இதை வந்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கு வந்து பார்ட்டு வந்துட்டு எனக்கு எவ்வளோ வந்து எனக்கு சர்க்குலர் டயா வேணும் அப்படின்றது வந்து இண்டிகேட் பண்ணிக்கணும். ஓகேங்களா? அந்த சர்க்குலர் பார்ட்ஸ் வந்துட்டு எனக்கு எவ்வளோ இண்டிகேட் ஒரு நிமிஷம் சிலிண்ட்ரிக்கல் வந்து டயர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட் எனக்கு ஹைட் எவ்வளோ வேணுமா இருக்கிறது, எனக்கு மெட்டீரியல் பிளாக் இதுன்றது வந்து ஹைட்டை வந்து இங்கே நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும். அதாவது எனக்கு டைமென்ஷன் எதாவது இருந்துச்சுன்னா கூட டைமென்ஷன்ஸ் கூட இதில் வந்து கொடுத்துட்டு கிளிக் பண்ணுறோம்னா எனக்கு வந்துட்டு இந்த சிலிண்ட்ரிக்கல் வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. ஓகேவா? அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம வந்து ஃபோன் பார்க்க போகிறோம். ஃபோன் பார்க்குறத வந்து பேசிக் தான் எனக்கு வந்து பேசிக் சேம் ஆஸ் எனக்கு வந்து கீழே ஃபஸ்ட்டு டயர் ஸ்பெசிஃபை பண்ணுறோம். அந்த நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு வந்து ஹைட் எனக்கு எவ்வளோ ஸ்பெசிஃபை ஆகணும்ன்றதை வந்து இதில் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம். ஓகேவா? எனக்கு எவ்வளோ ஹைட்டில் வந்துட்டு எனக்கு அது வேணுமா இருக்குது, கோன் இதே கார்னர் பாயிண்ட் வந்து எனக்கு எந்த டச் ஆகுன்றது வந்து நம்ம ஃபோனில் வந்துட்டு இண்டிகேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து நமக்கு ஸ்பியர்ன்றது இண்டிகேட் ஆகுது. ஸ்பியர்ன்றது வந்து நார்மலாக எனக்கு வந்து பால்டு இதில் வந்து ஷேப் இண்டிகேட் ஆகிடுச்சு. இந்த ஸ்பியரில் வந்துட்டு எனக்கு ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்றது வந்து எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. அது என்னன்றது வந்துட்டு நம்ம ஸ்பியரில் வந்துட்டு எனக்கு அந்த இந்த கமெண்ட் எடுத்துருவோம். அந்த கமெண்ட்ஸில் வந்து நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகே? அந்த நெக்ஸ்ட் எனக்கு ஸ்பியர் ஐட்டம்னா எனக்கு வந்து பிரமிட் அந்த இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த பிரமிட் வந்து பாக்ஸ் வந்து இருக்குது. இந்த ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுறோம் விடுத்து இந்த ஹைட் ரெக்டாங்கல் வச்சு இந்த பொசிஷன்ஸ் வந்து வச்சு இண்டிகேட் பண்ணிக்கணும். நான் கொஞ்சம் டில்ட் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிட்ட உடனே அந்த நெக்ஸ்ட் எனக்கு சேம் ஆஸ் ஃபோனுக்கு நம்ம எப்படி கொடுத்தோமோ ஹைட் எவ்வளோ வந்து நான் எனக்கு ஸ்பெசிஃபை பண்ணணும் வந்து இது இண்டிகேட் ஆகிருக்கு. கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு சேம் ஃபோன் வந்துட்டு எனக்கு இண்டிகேட் ஆகிருக்குது. ஓகேங்களா? அந்த நெக்ஸ்ட் இப்போ நம்ம இதை பார்த்து ஃபோன் ஐட்டம் வந்து பிரமிட் அந்த நெக்ஸ்ட் ஐட்டம் வந்து பேஜஸ்ன்றது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. இந்த பேஜஸ்ன்றது வந்து பார்ட்டில் எனக்கு வந்து கிரியேட் பண்ணுறது. ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணாக்கா இந்த ஹைட்டு வந்து நான் ஸ்பெசிஃபை பண்ணேன். அதை ஸ்பெசிஃபை பண்ணிட்ட உடனே எனக்கு வந்துட்டு edge and then next வந்து டாட்ஸ் என்பது இண்டிகேட் ஆகுது. இந்த டாட்ஸ் கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு சேம் as it is as வந்து எனக்கு இந்த பாயிண்ட் வந்து சேம் சர்க்கிள் டயர் கிளிக் பண்ணும். அந்த சர்க்கிள் டயர் கிளிக் பண்ணிட்டா எனக்கு வந்துட்டு இன்னர் சர்க்கிள் எவ்வளோ பார்ட்டு வேணுமா இருக்கிறதுன்றது இன்னர் சர்க்கிள் வந்து இண்டிகேட் பண்ணணும். ஓகே? எனக்கு வந்து உள்ளே போகணுன்னாக்கா எனக்கு வந்து இன்னர் டயா இண்டிகேட் ஆகுது. அண்ட் வெளியே போது எனக்கு வந்து அவுட்டர் டயா வந்து ஸ்பெசிஃபை ஆகுது. இந்த ஸ்பெசிஃபை கிளிக் பண்ணிட்ட உடனே எனக்கு இது வந்து இண்டிகேட் ஆகிருக்கு. சேம் as it is as நம்மளுக்கு வந்து இது டோனட் மாதிரி தான். அந்த இதை வந்து எனக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து நான் இண்டிகேட் பண்ணிக்கிறேன். அந்த நெக்ஸ்ட் எனக்கு வந்து பாலி சைட்ஸ் இண்டிகேட் ஆகுது. எனக்கு பாலி சைட்ஸ் எதுக்கு இண்டிகேட் ஆகுதுனாங்க எனக்கு எந்த வால் வந்து நான் கிரியேட் பண்ண வச்சு இது எனக்கு வந்து சிவில் ஸ்டூடெண்ட்ஸில் வந்து நிறைய யூஸ் பண்ணுவாங்க இந்த வால் கிரியேட் பண்ணுறதுக்கு. ஆனால் நான் எப்படி ஷேப்ஸ் எல்லாம் ட்ரா பண்ணுறோம் எனக்கு வந்துட்டு எனக்கு வந்து வால் வந்து ஷேப் திக்னஸ் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகிருக்கு. இது வந்து இந்த வியூவில் பார்த்தா தெரியாது. அந்த நெக்ஸ்ட் வந்து நம்ம கொடுத்துட்டு என்டர் கொடுத்துட்டோம்னா எனக்கு வந்து இது இண்டிகேட் ஆகுது. இது வந்து நம்ம ஹைட் பார்க்குறதுனாக்கா நம்ம வந்து பார்ட்ஸ் வந்து ரொட்டேட் பண்ணிவிட்டு ஆனால் நான் இதில் எக்ஸ்ட்ரூட் லெவல் வந்து நான் ஹைட் பண்ணனாக்கா அது எனக்கு மாதிரி எனக்கு வந்து எனக்கு வந்து வால் வந்து அந்த திக்னஸ் வந்து கிரியேட் பண்ணி இது வந்து இருக்குது பாருங்கள்.
இங்கே இருக்க தெரியுமா இந்த மாதிரி வந்துட்டு எனக்கு வால் வந்து திக்னஸ் வந்து எனக்கு இண்டிகேட் ஆகும். இதுதான் நான் வந்துட்டு பாலிஷ் சைட்ஸில் வந்து அதை இண்டிகேட் பண்ணுறோம். ஓகே, அந்த நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்குறது வந்து பார்க்குறது வந்துட்டு இப்போ இது வந்து பேசிக் டூல்ஸ் வந்து எப்படி ட்ரா பண்ணுன்றதெல்லாம் வந்துட்டு இண்டிகேட் ஆகிடுச்சு. அந்த நெக்ஸ்ட் இது வந்து நம்ம கமெண்டில் வந்துட்டு நம்ம வீடியோவில் வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரூட் ரிவால்வ் ஸ்டெப் பிளைண்டான்றது யூஸ் பண்ணுறதான்றதை பார்க்கலாம். ஓகே, அண்ட் தென் நெக்ஸ்ட் until then, this is signing off. Santosh P. CAD NEST RR Nagar. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.